ஐயோ, இது யாரும் வந்திருக்காரு எங்க வீட்டுக்கு. போதும்டா. ஏ, உங்க வீட்டுக்கெல்லாம் நாங்க வர மாட்டோம். அப்படி அல்லடா, பெரியவங்க எல்லாம் பாவப்பட்டவர் வீட்டுக்கு எல்லாம் வந்திருக்கீங்களான்னு கேட்டது. ஆமா ஆமா, போதும் நிறுத்துடா. நீ பாவப்பட்டவான்னு யாராவது சொன்னா விடு. போது நிப்பாட்டுங்க. அண்ணன் ஏதோ விஷயத்த சொல்லி வந்திருக்காங்க. நீங்க பார்த்தா இல்லடி, உன்னோட அண்ணனோட பத்தி எனக்கு ரொம்பவே தெரியும். ரொம்ப வருஷமா தெரியலையா எனக்கு. அதனால அவ எந்த விஷயத்துல எப்போ வரா என்னன்னு எனக்கு தெரியும். அப்படியெல்லாம் எதுவும் இல்லப்பா. நான் ஒரு விஷயத்த ஏதாவது சொல்லலான்னு இருந்தா நீ வேற. போது போது. இது எலெக்ஷன் அல்ல. என்னன்னு சரியா ஸ்ட்ரைட்டா சொல்லிடு. அதுவும் சரிந்தான். நான் சரியா சொல்ல வந்தது விஷயத்த நான் சொல்ற பாரு. இந்த பத்திரிக்கை இது என்னோட பெரிய மகள் உண்டல்ல, அவளோட கல்யாணம். ஸோ அதனால நான் பத்திரிக்கையை கொடுத்தேன். அப்படியே உன்னால இன்னொரு வேலை ஆகணும், அதனால தான் நான் வந்தது நீ சொல்ல மாதிரி தான். கேட்டியாடி, நான் சொன்னலையா? அதெல்லாம் எதுவும் அல்ல. எங்க வீட்டில் இப்போ அந்த ஒயர் கனெக்ஷன் எல்லாம் இருக்கಲ್ಲ, கொஞ்சம் லூஸாக இருக்கு, எல்லாம் போயிருக்கு. 20 நாளில் கல்யாணம் வச்சிருக்கோம். அதனால நீயே வந்துட்டு கொஞ்சம் அதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கணும்னு நான் கேட்குறது. ஐயோ, நான் அங்கே வரணும்னா என்னோட கடையை க்ளோஸ் பண்ணிட்டே வரணும்லப்பா. ஷா, என்னால வர முடியாதுல்ல. வேணும்னா ஆளை அனுப்புறேனா, எங்களோட கடையோடது. அவர் எல்லாம் சரி பண்ணிட்டு கொடுப்பாரு. என்னடா நீ, எங்களோட வீட்டுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு நான் உன்னை கூப்பிட்ட வந்து நீ ஆள் அனுப்புறேன்னு சொல்ற. எப்படியாவது ட்ரை பண்ணு, இது வீட்டோட கல்யாணம்டா. என்ன தெரியுமா, என்னோட பையனை அனுப்புறேன்னா, பிரஜ்வல் இருக்கால அவனா. அவனுக்கு இந்த கரண்டோட வேலையில ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நல்லா பண்ணி கொடுப்பான். என்னடா, உன்னோட பையனை கூட நீ விட்டதில்லையா? ம். அப்படி அல்லடா, அதே அவ படிச்சது அதனால. சரி, என்னமோ பண்ற நீ. என்ன வேணாலும் பண்ணு. ஆனா 20 நாள்ல கல்யாணம் இருக்கு. கல்யாணுக்காவது மறக்காம வா. உன்னோட கடை இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொன்னா அதுக்கப்புறம் தான் இருக்கு உனக்கு. யார்கிட்ட கேட்டுட்டு நீங்க சொன்னது? நான் போகிறது இல்ல. டேய், அப்படி சொல்லாதுடா. அது என்னோட ஃப்ரெண்டோட மகளு. என்ன கூப்பிட்டு இருந்தது அதுவும் இல்லாம. நான் எனக்கு போகாம ஆகுறதுக்கு உன்னை அனுப்புறதுக்குன்னு சொன்னா நீ பார்த்தா இப்படி பேசிட்டு இருக்கேல. யார் வேணாலும் இருக்கட்டும். ஏ, அந்த பிளாக்கி இல்ல, அவனை அனுப்புங்க. போது பார்த்தது, திரும்பு. டேய், சொல்றது கேளு. அவ உன்னை அனுப்புறேன்னு சொன்னதுக்கு போயிருக்கா. இல்லைன்னா நான் யாராவது அனுப்புறது இல்லையா? நீ பெருசா இவா என்ன நினைப்போ உனக்கு? அதுக்குன்னு நான் கர்நாடகத்துக்கு எப்படி அப்ப போகிறது? போறதே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு 1000 ரூபான்னு சேலரி கொடுங்க, அப்போ நான் போயிடுறேன். லோக்கரியா, இந்தா, வேற ஆப்ஷன் இல்லாம நான் இது கொடுத்துருக்கேன். இதை செலவு பண்ணு. ஆனா இப்படி இப்படி பண்ணணும்னு உனக்கு தான் தெரியும். சரிப்பா. அப்பா, என்கிட்ட கொடுக்கறது விட்டு அவகிட்ட கொடுக்குறீங்கல்ல நீங்க. கேட்டது நான். உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, புரிஞ்சிருச்சலாம். அவகிட்ட இருக்கு. எப்பப்போ வேணுமோ அப்பப்போ கொடுக்குறா. ஆமா, பெரிய பொல்லாத நம்பிக்கை. சரி, வண்டி எடுத்துட்டு கிளம்புங்க. டே, என்னோட பைக்கு கூட அதுல ஏத்து. பைக் எதுக்குடா உனக்கு? ஆ, அங்கே வரைக்கும் போறது இல்லையா? கொஞ்சம் சுத்திட்டாவது வர. ம். இவ சுத்திட்டு வந்தாவது பிரச்சனை இல்லை, வேற ஏதாவது பண்ணிட்டு வராம இருந்த போதும். என்னடா,
ஊர் ஃபுல்லு டிராஃபிக்காக இருக்கு. என்னன்னு தெரியலடா, பார்த்துட்டு வரலவா. அடப்பாவீங்களா, கூலியை வச்சுட்டு இப்படி டிராஃபிக்கை பண்ணியிருக்கீங்களா? எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். என்ன சார் ஆச்சு? சார், இந்த கோழியை பாருங்க. இந்த கோழி இப்போ உயிரோடு இருந்திருந்தா அது மொட்டை வச்சுட்டு 1000 ரூபாய் வரைக்கும் இது பண்ணிட்டு இருந்தது, வேலை பண்ணிட்டு இருந்தது. இப்போ அதை கொன்று இருக்காங்க. எங்களுக்கு அந்த பைசாவது வேணும். அதுக்கப்புறம் தான் இந்த வண்டி எடுக்கணும் அவரு, அவ்வளோதான். அங்கங்க மனுஷரையே கொலை பண்றாங்க, உங்க கோழியை வச்சுட்டு இப்படி பண்றீங்களா நீங்க? எங்களுக்கு அதெல்லாம் தெரியல சார். பைசா கொடுத்துட்டு வண்டி எடுக்க சொல்லுங்க, அவ்வளோதான். சார், தயவு செஞ்சு வண்டி எடுங்க சார், எனக்கு இன்டர்வியூ போகணும். ஷே, எல்லாரும் வண்டி போகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா? சரிப்பா, அது யாரு, எங்க இருக்காங்க? அதுவும் அங்கே சைடில் இருக்காங்க பாருங்க சார். Village people. ஹலோ, இந்த சைடு கொஞ்சம் பாருங்க. என்ன பொண்ணுடா. யாருடா நீ? என்ன வேணும் உனக்கு? இட்லி சாம்பார் வேணும், கிடைக்குதா? என்னது அப்படி பார்க்குறது? அவ கேட்டதுக்கு பதில் சொன்னது நான், அவ்வளோதான். ஆமா, உங்க 2 பேர்ல யாருக்கு ஃபர்ஸ்ட் தலை சரியில்லை சொல்லுங்க. பைத்தியம் மாதிரி நீ பேசிட்டு இருக்கியலா? உனக்கு தலை சரியில்லை, எங்களுக்கெல்லாம். ஆமா, எனக்கு வேற வேலை இல்லை பாரு, உங்ககிட்ட வந்து இது பண்றதுக்கு. மரியாதையா அந்த கோழிக்கு 1000 ரூபாய் பைசா கொடு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இங்க வந்துட்டு செல்ஃபி எடுக்குதா, செல்ஃபி? யார்கிட்ட பேசிட்டு இருக்க நீ? கோழிக்கு இருக்கிறது 100 ரூபாய். 100 ரூபாய்க்கு 1000 ரூபாய் கொடுக்கணுமா? கொடுக்குதில்லான்னு சொல்லிட்டு போ பா. என்ன தம்பி, உங்ககிட்ட இப்படியே பேசிட்டு இருக்காங்களா? அது ஒன்றும் இல்லை சார், கொஞ்சம் பைத்தியம் ஜாஸ்தியா இருக்கலாம், ஒன்றும் பண்ண முடியாது. மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு இது பண்ணணும், அவ்வளோதான். வேற என்ன பண்ண முடியும்? டேய், யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு பார்த்துட்டு பேசிடு. ஆமா, இவ பெரிய ஐஸ்வர்ராய், அவ பெரிய இது. என் வாயில என்னென்ன வந்துடு சொல்லிட்டேன். பைசா கொடுக்கறதா இருந்தா கொடுக்கு, இல்லைன்னுண்டல்லா என்னோட கையை பாரு எப்படி இருக்குன்னு. இங்க பாரு, கிட்ட வருதெல்லாம் வச்சுக்காது நீ. அப்போனா பைசா கொடுறி. நாங்களே சொன்னதெல்லாம் பைசா கொடுக்க மாட்டோன்னு, பின்ன என்னது உன்னோடது? பைசா கொடுக்கலன்னு என்ன பண்ணுவே நீ இப்போ? ஐ, நானே கொடுக்குறேன். இந்தங்க என்ன பைசா. அந்த டிராஃபிக் எல்லாம் கிளியர் பண்ணுங்க, எமர்ஜென்சி போகிறவரெல்லாம் இருக்காங்க. சீக்கிரம் பண்ணுங்க. சரிப்பா தம்பி. இந்தா, கோழிக்கு பைசா கொடுத்தாச்சு அவரு, வா போலாம். தேங்க்ஸ் அண்ணா, நீங்க நல்லா இருக்கணும். இன்டர்வியூக்கு லேட் ஆயிட்டு இருந்தது. ஹே தொங்கா, பர்ஸ்ல இருந்து பைசா எடு. இவனோட பைசா எல்லாம் இடிச்சிட்டு நாம என்ன பண்றதுக்கு? இந்தா உன்னோட பைசா. ஐயா, எனக்கு உங்களோட பைசா எல்லாம் வேண்டாம். எனக்கு ஒரு 1000 ரூபாய் போனதுல எந்த ஒரு இது இல்லை, தெரிஞ்சிருச்சா? பின்ன எதுக்கு? நீ அதுக்கு தானே இங்க வந்தது. இப்போ என்ன பெரிய ஹீரோ மாதிரி பண்ணிட்டு இருக்க? ஆமா, கரெக்டு. நீ சொன்னது கரெக்டு தான், நான் அதுக்காக தான் வந்தது. ஆனா இவங்க எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு அந்த பைசா தேவையில்லைன்னு ஆயிடுச்சு. இங்க நிக்கிறது பொண்ணுங்கன்னு நினைச்சேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது பொண்ணுங்க எல்லாம் இது குரங்குங்கன்னு. வாடி இங்க இருந்து போலாம். ஹே வாடா, நாம போலாம். போலாம். வண்டியா அவர் கார் கொண்டு போறாங்களா, அதோட பேக்ல கொண்டு போ. நாம எதுக்குடா அவரோட பேக்ல போகுது? நம்மளுக்கு ஏது அட்ரஸ்ன்னு தெரியல இன்னும். நான் சொல்றேன்டா, நீ ஃபர்ஸ்ட் அதை இது பண்ணு, ஃபாலோ பண்ணு, போ, கொண்டு போ வண்டியா. ஹே கங்கா, அவர் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க.
வரட்டும் வரட்டும், வீட்டு பக்கம் வந்துட்டாங்கல்ல, அப்பா கிட்ட சொல்லலாம். போ துங்கா, அப்பா வெளியில இருக்காரு, வா. அப்பா என்னாச்சு மக்களே, என்னாச்சு? அப்பா, யாரும் எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்பா, அங்க பாருங்க. மச்சான் சத்தம்டா இன்னைக்கு. அவங்க பாரு ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. யார் இது? ஆ, கீழே இறங்கு வண்டியிலேருந்து, வாங்க. அப்பா, அவ்வளோ மட்டும் அல்லப்பா, அங்கே வரும்போது ரோட்டில் ஒரு கோழி மேலேயே வண்டி ஏற்றிட்டான். ஃபுல்லாக டிராஃபிக்காக இருந்தது. நாங்கள் தான் பைசா கொடுத்து கிளியர் பண்ணி வந்தது. என்னடா இவங்க ஷாக்குக்கு மேலே ஷாக்கு கொடுத்துருக்காங்க. சார், ஏண்டா நீ என்ன பொண்ணுங்களை பார்த்ததே இல்லையா? ஆ, இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கியா? அதுவும் இல்லாமல் இங்கே வரைக்கும் வந்திருக்கியா நீ? ஐயா சார், அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னாங்களா அவரு? ஐயா அப்படி இல்லை சார். பின்ன எதுக்கு வந்த நீங்க? நீங்க தானே இல்லை சார் கூப்பிட்டாது இப்போ? யோ, வண்டியில் இங்கே வரைக்கும் வந்திருக்கியல்ல, எதுக்கு கேட்டது? அதான் சார், ஒன்றும் இல்லை. இவங்களோட பர்ஸ் கொடுங்க ஃபர்ஸ்ட். பர்ஸ் கூடம்மா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள்.